யோகேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரன் அருளை போற்றி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி அங்கார பகவானின் ஆட்சி வீடு, காலபுருஷ சக்கரத்தின் 8ஆம் இடம், ஆயுள் ஸ்தானம். ஒரு மனிதனுக்கு ஆயுள் ரொம்ப முக்கியம். 1000 தான், 1008 வசதிகள் இருந்தாலும் சரி, ஏகபோகமாக இருந்தாலும் சரி, அத்தனையும் அணிவிக்கிறதுக்கு ஆயுஸ் வேணும். ஸோ காலபுருஷ சக்கரத்தின் 8ஆம் ஸ்தானம் விருச்சிகம். அதுபோக விருச்சிகம் மறைபொருளை தேடுற இடம், அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசிக்கிற இடம், ஞானத்தை தேடுற இடம். ஒரு விஷயம் இருக்குன்னா இந்த விஷயத்தை உள்ளே போய் பார்க்குறது, உள்கடந்து போய் பார்க்குறது. உள்கடன்னு போனோம்னா கடவுள்னு வந்துடும். ஸோ அந்த இறைவன் சிவனுடைய ஆசீர்வாதம் பெற்ற ராசி விருச்சிக ராசி. அங்காரகன் முருகப்பெருமானுடைய அம்சம், சிவமைந்தனும் முருகப்பெருமான் தான். ஸோ சிவனுக்கு பிடித்த ராசிகளில் விருச்சிக ராசியும் ஒரு ராசியாக வருகிறது. சரி நேயர்களே, ஏன்னா சிவபெருமான் உயிர் எடுக்கிற கிரகம், அவரை சொல்லுவாங்கன்னா அழிக்கிற கிரகம் அப்படிம்பாங்க. இறந்த பின்னாடி ஒரு மனிதனுக்கு என்ன நிலை ஏற்படுகிறது அதெல்லாம் அவர் சிவபெருமான் தான். சரியா? அதனால தான் அவர் மயானத்தை காக்கிறாரு. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். பட் விருச்சிகத்துக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது ராசிக்கில். சரி, ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது அந்த அமைப்பை குறிக்கிறது. சரி நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். எல்லாரும் பயப்படுறாங்க. இப்போ குரு 8ஆம் இடத்துக்கு போக போகிறாருன்னு. குரு 8ஆம் இடத்துக்கு போகிறாருன்னா அஷ்டம குரு, அஷ்டமத்தில் குரு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த தகவலில் பேச போகிறோம். அஷ்டம குரு என்ன செய்வார், லாபமா நஷ்டமா, அதை பற்றி இந்த வீடியோ பதிவில் தெளிவாக சொல்ல போகிறேன். பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலில் பார்க்குறவங்க ரிட்டன் வியூவர்ஸுக்கு ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறவங்களுக்கும் ஓடி சிரமம் சார்ந்த நன்றி. இந்த சேனலில் நான் நிறைய வீடியோ போடுறேன் விருச்சிக ராசிக்கு. ஏன்னா விருச்சிக ராசி கடந்த ஒரு 2 வருஷமாகவே ஏகப்பட்ட பிரச்சனை. அர்த்தம சனி இருந்தாலே என்ன நல்ல விஷயம் இல்லை. சுகஸ்தானத்தை சனி பகவான் ஏகப்பட்ட குடைச்சலை கொடுத்துட்டு இருந்தார். குடும்ப பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, தாய் தகப்பனுக்கு பிரச்சனை, இப்படி நிறைய வண்டி வாகனம், இடமனை, வீடு மாறுறது, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்தீங்க. இப்போ அதெல்லாம் மாறப்போகுது. சனி பயிற்சி நடக்க போகுது. சனி பயிற்சிக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். சனி பகவான் ராசிக்கு 3 நாளுக்கு உடையவர் தான். தைரிய வீரிய சனாபதி, சுகஸ்தானாபதி தான். அவருடைய பங்களிப்பு ரொம்ப கம்மி விருச்சிக ராசிக்கு. சனி பகவான் விருச்சிக ராசியோ விருச்சிக லக்னத்திலையோ பிறந்தவங்க பெருசாக எதிர்பார்க்க முடியாது. சமமான பலன்களை தான் கொடுப்பாரு. சரியா? சனி பகவான் விருச்சிக ராசிக்கு மாற்றான் தாய் மனப்பான்மையோடு தான் இருப்பார். பெரிய பலன்கள்லாம் கொடுக்க மாட்டார். அதுக்காக பெருசாகவும் போட்டு தாக்கவும் மாட்டார். எனக்குன்னா என்ன அப்படின்னு போய்கிட்டே இருப்பார். விருச்சிக ராசிக்கு பெருசாக இடைஞ்சலை கொடுக்குறவர் புதன் தான். விருச்சிக ராசி எப்படா கவித்து விடலான்னு இருப்பார். புதன் ஒரு 24 நாளுக்குள்ளே மாறுற கிரகம். அதனால் அந்த விஷயத்தில் விருச்சிக ராசி நேர்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னா விருச்சிக ராசிக்குன்னு கெடுதல் பண்ணுற கிரகம் புதன் அப்பப்போ ஸ்கிப் ஆகிட்டே இருப்பார். அதுபோக சூரியன் கூட சேர்ந்து அஸ்தமனமாகி 7 நாள் இழப்பார். அதனால் பெரும்பாலும் விருச்சிக ராசிக்கு கெடு பலன்கள் நீடித்து இருப்பதில்லை. அப்பப்போ டெம்பரரியாக வந்துட்டு போகும், அவ்வளோதான். இந்த ஜலதோஷம் பிடிக்கிற மாதிரி, என்ன சொல்லுவாங்க, இந்த தலைவலி வர்ற மாதிரி, இதெல்லாம் எதிர்பாராமல் திடீர்னு வர அப்படி போயிடும். இது எப்போ வருதுன்னு யாராலும் சொல்ல முடியாது. தண்ணி மாற்றி குடிச்சிட்டோம்னா ஜலதோஷம் பிடிச்சிடும். ஒரு விஷயத்தை கொஞ்சம் ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணி திங்க் பண்ணாலும் தலைவலி வந்துடும். இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறது தான். அது மாதிரி தான் விருச்சிக ராசிக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், வழியை நீடித்து இருக்காது. திடீர்னு கோவப்படுவீங்க, உணர்ச்சிப்படுவீங்க, ஒரு ஏற்பாடு பண்ணுவீங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அதை மறந்து ஒன்றா சேர்ந்துக்குருவீங்க. அது எப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலுமே நிலைப்பாடு இல்லாமல் இருக்கும். அதாவது உங்களுக்கு வர்ற கெடுபலங்கள் நீடித்து இருக்காது. கெடுபலங்கள் நடக்கும், கெட்ட காரியங்கள் நடக்கும். ஆனால் அது டக்குன்னு மாறிட்டு இருக்கும். சீக்கிரம் இயல்பு நிலைக்கு ரெக்கவரி ஆயிடுவீங்க. அதான் ரொம்ப முக்கியம். விருச்சிக ராசிக்கு ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் என்னென்னா, ஒரு மகத்துவம் இறைவன் கொடுத்த, அந்த சிவன் கொடுத்த ஒரு பெரிய விசேஷத்தன்மை இறைவனால் அனுஷ்டிக்கப்பட்டது. எப்படின்னா, ராசிக்கு வருகிற அபயோகி புதன் 8 கூடையவனாக இருந்தாலுமே அவர் அவருடைய விதியின்படி, புதனுக்கு அமைத்த விதியின்படி அவர் ஒரு நிலையற்ற கிரகம். சரியா? நீடித்து நிற்கிற கிரகம் கிடையாது. அதனால் உங்களுக்கு கெடுபலங்கள் எதுவுமே ரொம்ப நீடித்து நிற்காது. அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள். நல்லது நடக்குதோ இல்லையோ, நம்ம கெடுதல் நடக்காமல் இருக்கணும். கெடுதல் நடந்தாலும் அது நீடித்து நடக்கூடாது. ஏதோ 2 நாள் போயிருச்சுப்பா, சரிப்பா நான் சரியாயிட்டேன் அப்படின்னு போயிடணும். காய்ச்சல் வந்தது, ஒரு நாள் லீவ் போட்டேன், மறுநாள் வேலைக்கு போட்டேன், அது மாதிரி தான். ரைட் நேயர்களே, இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, விருச்சிக ராசியுடைய அடிப்படை தத்துவங்கள் இதெல்லாம். விருச்சிக ராசி எப்படி அந்த காலபுருஷ சக்கரத்தில் அமைக்கப்பட்டிருக்கு அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன், பலன்களை சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள்.
நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு நான். ராசி, நட்சத்திரம், அதுபோக புது தகவல்கள், ஆன்மீக தகவல்கள், ஜோதிட தகவல்கள். சரி நேயர்களே, இப்போ குரு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. வருகிற மே 14ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. 8ஆம் இடத்துக்கு சித்திரை 31ஆம் தேதி புதன்கிழமை தான் போகிறாரு. புதன்கிழமை இரவு 10:38. பார்த்தீங்களா, அதுவும் புதன்கிழமை தான் போகிறாரு. புதன் வீட்டுக்கு புதன்கிழமை போகிறாரு. மிதுன ராசிக்கு புதன்கிழமை தான் போகிறாரு. புதன் விட மாட்டேங்காரு பாருங்கள் விருச்சிக ராசியை. அதனால் விருச்சிக ராசி நேர்கள் பெருமாளை கும்பிடணும். எந்த அளவுக்கு பெருமாளை கும்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. சரியா? பெருமாள் வழிபாடை எப்பயுமே வச்சுக்கோங்க. இந்த கிரக பயிற்சியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேதுகள் பயிற்சி எது இருந்தாலுமே ராசிக்கு அவயவி புதன் தான். அதனால் விருச்சிக ராசியில் நீங்கள் கண்டிப்பாக புதனை கும்பிடணும். குறிப்பாக விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணம், மேச லக்கணத்தில் பிறந்தவங்க 100க்கு 100% புதனை கும்பிடணும். சரியா? இது ஒரு தனி சப்ஜெக்ட். இதுக்கு ஒரு நாள் ஒரு வீடியோ போடுறேன். முடிஞ்சால் இந்த வீடியோவில் கூட சில தகவல்களை சொல்கிறேன். உங்களோட தனிப்பட்ட கேரக்டரிக்ஸ் குணநலங்களே சொல்கிறேன், நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா நிறைய நேரம் வீடியோவில் எடுத்து அதிகமாக இருக்குது சார், கொஞ்சம் குறைச்சி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைய தலைமுறைகளுக்கு அது கொஞ்சம் இதாக இருக்குது. வீடியோ கேட்டோமா 15 நிமிஷம் 20 நிமிஷம் கேட்டோமா அடுத்த வேலைக்கு போனோமா அப்படின்னு இருக்காங்க. ஓகே, நானும் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். முக்கியமான தகவல்கள் மட்டும் சொல்லிவிட்டு நம்ம பாப்பா அடுத்து. இப்போ விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு குரு போகிறது எப்படி சார் அப்படின்னா, அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் ஆகாது அப்படிம்பாங்க. சரியா? அஷ்டமத்தில் குரு இருந்தாலே என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவாக கோச்சாரத்தில் துக்கம். ஆனால் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நோய் இது இருந்துச்சுன்னா கட்டுப்படும். தேக ஆரோக்கிய பிரச்சனையில் இருக்கிறவங்க, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்க, மற்ற உபாதையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த நோயோட தாக்கம் கம்மியாக இருக்கும். இருந்தபோதும் குடும்பத்தில் சில அசைவுகள் நடக்கத்தான் செய்யும். நிலை மாற்றம் இருக்கும். ஒரு நிலைப்பாடில் இருக்க முடியாது. இதை செய்வா அதை செய்வான்னு 1008 குழப்பத்தை கொடுப்பாரு குரு. 2-5 கூடியவன் குரு. 2க்கு 8ஆம் இடத்துல, 2க்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு. அந்த விஷயத்துக்கு நல்லதுதான். ஒரு கிரகம் தான் வீட்டுக்கு மறையாமல் இருந்தால் நல்ல அமைப்பு தான். இருந்த போதிலும் 8ஆம் இடத்துல இருக்க குரு சில அசைவங்களை செய்யத்தான் செய்வார். சில கண்டங்களை கொடுப்பாரு, சில இன்சிடென்ட்கள் கொடுப்பாரு. கண்டம்னா பெருசால கண்டம்லாம் இருக்காது. ஜனன ஜாதகத்தில் தசாபதி சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டம் நடக்கும். 8ஆம் இடத்துல குரு ஜனன ஜாதகத்தில் சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும். அதுபோக ஜனன ஜாதகத்தில் குரு கோச்சாரத்தில் உங்களுக்கு 2, 5, 7, 9, 11 இருந்தாருன்னா இந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார். அவர் 8ஆம் இடத்துக்கு வந்தாலுமே உங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் விருச்சிக ராசிக்கு நீங்கள் பார்க்கணும். விருச்சிக ராசியில் குரு 2ஆம் இடம் தனுசுலையோ, 5ஆம் இடம் மீனத்திலேயோ, 7ஆம் இடம் ரிஷபத்திலேயோ, 9ஆம் இடம் கடகத்திலேயோ, 11ஆம் இடம் கன்னிலேயோ இருந்தாருன்னா பெருசாக பலன்களை கெடு பலன்களை கொடுக்க மாட்டார். இது ஒரு விதி. இந்த விதிப்படி தான் பலன்களை கொடுப்பாரு குரு பயிற்சி எப்போ நடந்தாலுமே குரு உங்கள் ஜனன ஜாதகத்தில் இந்த இடத்துலலாம் இருக்கணும். ராசியிலேருந்து 2, 5, 7, 9, 11 இருந்தாருன்னா கோச்சாரத்தில் இருக்கும்போது பெருசாக பலன்களை கொடுக்க மாட்டார். அதுபோல் குரு இன்னொரு பலனையும் கொடுப்பார், நல்ல பலன் கொடுப்பாரு. உங்கள் ஜனன ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதே ராசிக்கு வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? ஸோ குரு எப்பயுமே விருச்சிக ராசியை காப்பாற்றணும்னு தான் நினைக்கிறவர். ஏன்னா அவர் விருச்சிக ராசிக்கு முக்கியமான கிரகம். 2, 5 கூடையவன், குடும்பத்துக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் உடையவன். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம். ஸோ குடும்பம் அதிர்ஷ்டம் 2க்கும் முக்கியமான கிரகம் குரு பகவான். இப்போ 8ஆம் இடத்துக்கு வராரு. 8ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 1 வருடம் இருப்பார். அவர் குரு அவரோட சஞ்சாரத்தை என்னன்னு சொல்லிட்டு அவர் பலனுக்குள்ளே போவான். சரியா நேர்களே? பொறுமையாக கேளுங்க. பொறுமை தான் ரொம்ப முக்கியம். பொறுமை உடையார் எல்லாம் முடியாது. விருச்சிக ராசி நேர்கள் கொஞ்சம் அவசரப்படுவீங்க. ஒரு காரியத்தை டக்குன்னு செஞ்சுட்டு பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்க, ஏன்டா இப்படி செஞ்சுட்டோமேனு. ஏன்னா அந்த ராசியோட குணம் அது. பதட்டப்படுறது, டென்ஷன் ஆகிறது எல்லாமே விருச்சிக ராசிக்கு கைவந்த கலை. அதனால் கொஞ்சம் கவனமாக, பதட்டப்படாமல் பொறுமையாக கேளுங்க. குரு மே 14ஆம் தேதி ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வந்தாலுமே அக்டோபர் 18ஆம் தேதி அதிசாரம் எடுக்கிறாரு. அதிசாரம்னா என்ன? வேகமாக சுற்றுறது. வேகமாக சுற்றி முன்னாடி போயிடுறாரு. எங்கே போயிடுறாரு? கடகத்துக்கு போயிடுறாரு. கடகத்தில் போய் ஒரு 50 நாள் கிட்ட இருக்கிறாரு. நவம்பர் 18 வரைக்கும் இருக்கிறாரு. நவம்பர் 11 வரைக்கும் இருக்கிறாரு. சரியா? ஸோ இது ஒரு அமைப்பாக இருக்குது. அதுக்கு பிறகு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி கடகம் டு மீனம் வந்துடுறாரு. கடகத்தில் வக்கர பயிற்சி அடைகிறாரு. அப்படி பார்க்கும்போது அக்டோபர் 18 டிசம்பர் 5 ஒரு 50 நாள் 51 நாள் வச்சுக்கலாம். சரி, 50 நாள் கிட்ட கடகத்தில் பிரவேசிக்கிறாரு. கடகத்துக்கு வந்துட்டாரா நல்ல பலன்களை கொடுக்குறாரு. 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஸோ குரு 8ஆம் இடத்துல நீடித்து இருக்க போகிறது இல்லை. அவர் ஒரு 360 நாள் இருந்தாலுமே அது ஒரு 50 நாள்கள் கடன் சம்மந்தப்படுறாரு, வக்கரம் அடைகிறாரு. ரைட்டு. மிதுன ராசி எடுத்துக்குருவோம். 8ஆம் இடத்துல என்னென்ன நட்சத்திர சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா மிருகசீரிஷம் இருக்குது, செவ்வாய் நட்சத்திரம். உங்கள் ராசிக்கு 1, 6 கூடிய நட்சத்திரத்தில் குரு பிரவேசிப்பார். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் அவர் பயிற்சி ஆறாரு. அது செவ்வாய் நட்சத்திரம். உங்கள் ராசிக்கு 1, 6, குரு 2, 5. ஸோ 1, 6, 2, 5 இந்த காம்பினேஷன் தான் வருது. இது நல்ல அமைப்பு தான். 1, 2, 5, 6. 1ஆம் இடம் நீங்கள், உங்கள் மனம் உடல். 2ஆம் இடம் தன குடும்பம் வாக்கு பேச்சு மற்ற விஷயம். 5ஆம் இடம் புத்திரம் பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டம் கோயில் போட்டு வருது இந்த அமைப்பு. 6ஆம் இடம் தான் கொஞ்சம் பிரச்சனை, கடன் நோய் எதிரி.
ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த 1, 2, 5, 6 காம்பினேஷனில் பார்க்கும்போது 6ஆம் இடம் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஸோ குரு வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல பயிற்சியாக போகும்போது 6ஆம் இடத்து வேலையை கொஞ்சம் எடுத்து செய்வார். 6ஆம் இடத்து வேலையை எடுத்து செய்வார். என்ன கொஞ்சம் தேக ஆரோக்கியம் பிரச்சனை இருக்கும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், அலைச்சல் கொஞ்சம் இருக்கும், உத்தியோக ரீதியாக அலைச்சல் இருக்கும். 6ஆம் இடம் உத்தியோகத்தை குறிக்கும், உத்தியோக ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அந்நேரம் செவ்வாய் எப்படி சார் இருக்காரு பார்க்கணும். ஏன்னா செவ்வாய் தான் வந்து குருவுக்கு சாரம் கொடுத்த கிரகம். செவ்வாய் வந்து அந்நேரம் வந்து உங்கள் ராசிக்கு வந்து 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, மத்தியம பலனை கொடுப்பாரு, நீசம் அடைவார். ஆனால் நீசம் அடைஞ்சாலும் அவர் ராசிநாதனாக இருக்கிறதுனால குரு வந்து முதல் 2 மாதத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. சரியா? மே 14ஆம் தேதியிலிருந்து ஜூலை 14 2 மாதம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுதான் ஜோதிடத்தில் உள்ள வேத ஜோதிடத்தில் இப்படி தான் ப்ரிடிக்ஷன் கொடுக்கணும். ஒரு கிரகம் எந்த வீட்டில் இருக்குது, அந்த வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்குது, அதுக்கு சாரம் கொடுத்த கிரகம் எப்படி இருக்குது, அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, இந்த காம்பினேஷனை கரெக்டாக பார்த்துட்டோம்னா நமக்கு ப்ரிடிக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஓடி வந்துடும். ப்ரிடிக்ஷங்கிறது வந்து ஜோதிடராக பார்த்து கிரியேட் பண்ணுறது தான். எந்த ஒரு வேத ஜோதிடத்திலுமே பலன்கள் சொல்லவே இல்லை. சரியா? பலன்கள் வந்து அந்த அமைப்பின் ரீதியாக கிரியேட் பண்ணுறது தான் பலன்கள். கிரகங்களோட ஆதிபத்தியம் காரகத்தை வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி பார்க்கணும், பொருத்தி பார்க்கணும். இப்போ வந்து குரு எடுத்துட்டோம்னா நான் சொன்ன விதத்தில் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு 2 மாதத்துக்கு சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. அந்த பிரச்சனையை நீங்கள் தாங்கிடுவீங்க. ஏன்னா அது வந்து உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரமாக இருக்கிறனால தாங்கிடுவீங்க. அதுபோக மிருகசீரிஷம் செவ்வாய் நட்சத்திரம், செவ்வாய் ப்ளஸ் குரு, குருமங்கள யோகம் நல்லா இருக்கும். 8ஆம் இடத்துல அந்த இது நடக்கிறதுனால தூரதேச அமைப்பு இருக்கும், வெளிநாடு தொடர்புகள் இருக்கும், திடீர்னு பணம் வரும், வேலை பார்க்குற இடத்துல நின்று போன பணம் வரும், நிலுவை பணம் வரும், வயதானவர்களுக்கு வந்து பிராடு முன்பு கிராஜுவிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல பலங்களை தான் குரு கொடுப்பாரு. செவ்வாய் சாரத்தில் போகும்போது அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை. பட் அந்த காலகட்டத்தில் செவ்வாய் வந்து கடகத்தில் இருப்பார், நீசம் அடைவார். ராசிநாதன் நீசம் அடையக்கூடாது. சரியா? செவ்வாய் வந்து அங்கே கொஞ்சம் நாளைக்கு நீசத்தில் தான் இருப்பார். கடகத்தில் கொஞ்ச நாளைக்கு ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் நீசத்தில் இருப்பார். அதாவது 7ஆம் தேதியிலிருந்து நீசத்தில் தான் இருக்கிறாரு. சரியா? அடுத்து வருகின்ற 7ஆம் தேதி மார்ச் 7லேருந்து அவர் வந்து ஜூன் 6 வரைக்கும் கடகத்தில் தான் இருக்க போகிறாரு. அந்நேரம் அந்த நீச நிலை தான் இருப்பார். ஆனால் வீடு கொடுத்த சந்திரன் வளர்பிறை சந்திரன் தேய்பிறை சந்திரன் இருக்கிறதுனால பலன் வந்து நீடித்து இருக்காது. ஏன்னா சந்திரனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவரும் பலன்கள் கொடுப்பாரு. ஸோ இப்படி தான் பலன்கள் போக வழியா குரு வந்து பெருசாக வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தை சஞ்சரிக்கும் போது பெரிய கெடுபலங்கள்லாம் கொடுக்க மாட்டார். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. பொதுவாக 8ஆம் இடத்துல குரு இருந்தாலே தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இப்போ வந்து விருச்சிக ராசியில் வந்து நாள்பட்ட வேதல் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஆயுள் நீடிக்கும். இப்போதைக்கு வந்து யாருக்குமே எந்த பெருசாக இது நடக்காது. சரியா? 8ஆம் இடத்துல இருக்க குரு வந்து ஆயிலை குறைக்க விட மாட்டார். அதுபோக ஆளை வந்து பெருசாக சாட்சி படக்க விட மாட்டார். நல்லா இருப்பீங்க. சில பிரச்சனைகள் வந்துட்டு போகும், அதை தாங்குற சக்தியை கொடுப்பாரு. இடமாற்றம் இருக்கும். சரியா? அதை மாற்றவே முடியாது. எதனாச்சும் ஒரு இடமாற்றம் இருக்க தான் செய்யும். அதை நீங்கள் வந்து உண்டாக்கி தான் இருக்கணும். குறிப்பாக வேலையில் இடமாற்றம் இருக்கும். வேலை விஷயமா எங்கேனாச்சும் மாறலாம். ஆள் நல்லா இருப்பீங்க, நல்ல டேலண்டாக இருப்பீங்க, மதிநுட்பமாக இருப்பீங்க, எந்த ஒரு விஷயத்தையும் யோசனை பண்ணி செய்வீங்க. சில பேருக்கு பிரபல யோகம் இருக்கும், யோகம் கிடைக்கும். சரியா? பிரபலம் அடைவீங்க, ஃபேமஸ் அடைவீங்க. ஜனன ஜாதகத்தில் வந்து விருச்சிக ராசியில் வந்து மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பாரு. இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தசை நல்ல தசை நடக்கணும். சரியா? அந்த தசை நடக்கணும். குருவுக்கு பிடித்த தசை அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, குரு திசை, இந்த 4 திசையில் பிறந்தவங்களுக்கு குரு வந்து எப்பயுமே நல்ல பலன்கள், நல்ல அந்த 4 திசை நடக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. விருச்சிக ராசியில் சூரிய திசை இப்போ நடக்கும். ஒரு 40-50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சூரிய திசை நடக்கும். சூரிய திசை நடக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சூரியன் ராசிக்கு வந்து கர்மஸ்தானாதிபதி, நல்ல அமைப்பை கொடுப்பாரு. சிம்மத்துக்குடையவன், சிம்மத்துக்கு 11ஆம் இடம் மிதுனத்தில் குரு இருக்கிறதுனால சூரிய திசை நடக்கிறவங்களுக்கு நல்ல லாபமாக இருக்குங்க. சூரிய திசை இப்போ வந்து விருச்சிக ராசியில் நடக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது, மிக சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல தொழில லாபம் இருக்கும், தொட்டக்காரையும் தொடங்கும், காரியங்களும் இருக்கும். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா? லாப நோக்கத்தோடு தான் இருப்பாங்க அந்த தசை நடக்கிறவங்களுக்கு. அதுபோக வந்து சந்திர திசை நடக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும். சரியா? நேரில் சந்திர திசை நடக்கிறவங்களுக்கு வந்து ராசிக்கு 9 கூட வந்தாலுமே 9ஆம் இடத்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம் இருக்கும். இப்போ இந்த விருச்சிக ராசியில் வந்து இடமாற்றம் வந்து இந்த சந்திர திசை நடக்கிறவங்களுக்கு கூடுதலாக இருக்கும். இடமாற்றம், வேலையில் மாற்றம், ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும். அந்த மாற்றம் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஏற்றத்தை கொடுக்கும், பொருளாதார ரீதியில் ஒரு நல்ல ஒரு வளத்தை கொடுக்கும். சரியா? சந்திரன் பாக்கியாதிபதி, உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்குறவரே சந்திரன் தான். இருந்த போதிலும் உங்கள் ராசியில் அவர் நீசம் அடைவார். விருச்சிக ராசிக்கு ஒரு பெரிய பின்னடைவு என்னன்னா பாக்கியாதிபதியே ராசியில் நீசம் அடைவார். அப்படியே ஒரு நீசம் இருந்தாலுமே சூரியனுக்கு 90 டிகிரிக்கு மேலே இருந்துட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. சூரியனுக்கு முன்பின் 90 டிகிரி தாண்டி இருக்கணும் அவர். அதாவது சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கணும்னா 4, 7, 10 இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா நீங்கள் வந்து தை மாதம், சித்திரை மாதம், இல்லைன்னா ஆவணி மாதம் பிறந்திருக்கணும். அதான் தை, சித்திரை, ஆவணி மாதம் பிறந்தவங்களுக்கு சந்திரன் நல்ல பலன்களை கொடுப்பாரு.
தை, சித்திரை, ஆவணி இந்த மாதத்தில் பிறந்த விருச்சிக ராசினியர்களுக்கு சந்திரனால அந்த அளவுக்கு கெடுபலங்கள் ரொம்ப இருக்காது. சரியா? இந்த மாதத்துக்கு இடைப்பட்ட மாதத்துக்குள்ளே பிறந்துக்கலாம். தை மாதத்திலிருந்து நல்லா சொன்னோம்னா தை மாதத்திலிருந்து ஆவணி மாதத்துக்குள்ளே பிறந்தவங்களுக்கு, தை டு ஆவணி இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? சந்திரனால அந்த அளவுக்கு கெடுபலங்கள் இருக்காது. அவர் ராசியில் நீசமாக இருந்தாலுமே அந்த அளவுக்கு கெடுபலங்களை கொடுக்க மாட்டார். ஓகே, சந்திர திசை நடக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்து செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்குலாம் வயசாயிரும். சரியா நேர்களே? செவ்வாய் திசை சிறப்பாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் அடுத்த வருட காலங்கள் பார்த்தோம்னா குரு அடுத்த பயிற்சி ஆகுது வரைக்கும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8, 9, 10, 11 ராசி 1, 2 இப்படித்தான் வராரு. ஸோ நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அவர் 6, 8ஆம் இடத்துக்கு போகலை. 6, 8ஆம் இடத்துக்கு போனால் தான் செவ்வாய் விருச்சிக ராசிக்கு நல்ல பலனை கொடுக்கப்பட்டார். அடுத்த குரு பயிற்சி 2027 குரு பயிற்சி வரைக்கும் பார்க்கும்போது செவ்வாயோட நிலைப்பாடு உங்கள் ராசி வரைக்கும் தான் வராரு. அவர் செவ்வாய் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ராசி மாறுவார். அப்படி பார்க்கும்போது அவர் அதிகபட்சம் தனுசு வரைக்கும் தான் வருவார். சரி, அதுக்குள்ளே அடுத்த குரு பயிற்சி வந்துடும். ஸோ செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9, 10, 11, 12, 1, 2 வரதுனால செவ்வாய் திசை நடக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் இந்த குரு பயிற்சி. சரியா நேர்களே? இதுதான் ஜோதிடத்தில் உள்கடந்து போகிறது. தசாபுத்திக்கு பலன் சொல்லணும். நான் உங்கள் ஜாதகத்தை பார்க்கல, இருந்தாலும் கோச்சார அமைப்பின்படி குரு நிலைப்பாடுக்கு இந்த தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு இப்படி பலன்கள் நடக்கும். அடுத்து ராகு திசை ரொம்ப வயசானவங்களுக்கு தான் நடக்கும். சரியா? ராகு திசை பற்றிலாம் இப்போதைக்கு பேச வேண்டாம், ரொம்ப வயசாயிரும். ஒரு 75, 80 வயசில் இருக்கிறவங்களுக்குலாம் பெருசாக நம்ம பலன் சொல்ல அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களாம் ஒரு இடத்துல இதாகிடுவாங்க, செட்டில்மெண்ட் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு செயல்பாடு இருக்காது. இருந்த போதில் அவங்களுக்கு எப்படி சார் இருக்குனாலும் அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா இந்த தடவை ஃபார்ச்சுனேட்லி ராகு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வராரு, குரு பார்வைக்கு வராரு. ராகு இருக்கிற இடத்த குரு பார்க்குறாரு, கும்பத்தை பார்க்குறாரு. அதனால ராகு திசை நடக்கிறவங்களுக்கும் அடுத்து வருகின்ற ஓராண்டு நல்லா தான் இருக்கும். ஸோ சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை இந்த 4 திசை நடக்கிறவங்க, ராகு திசையெல்லாம் ரொம்ப இவங்களுக்கு தான் நடக்கும். இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் நடக்கும். அனுசத்துக்குலாம் ரொம்ப வயசாயிரும். விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை வராது. அதனால் இந்த அமைப்பின்படி குரு இந்த 4 திசை நடக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஆனால் இந்த 4 திசை நடக்கிறவங்களுக்கு குரு ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில இருக்கணும். சரியா? நான் சொன்ன லக்கணத்தில் பிறந்து குரு வலுத்து இருந்தாருன்னா எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. டோன்ட் வரி. 8ஆம் இடத்துல குரு இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் காலர் தூக்கி விட்டுட்டு போய்கிட்டே இருங்க, ராஜா மாதிரி போய்கிட்டே இருங்க. சரி, இந்த காலகட்டத்தில் என்னன்னா குடும்பம் பெருசாக இருக்கும், ஜாயின்ட் ஃபேமிலியில் இருப்பீங்க. சில பேர் தனியாக போனாலுமே மறுபடியும் ஒன்றா சேர்ந்து ஜாயின்ட் ஃபேமிலி ஆயிடுவீங்க. குடும்பம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். கண்டதை படித்தால் பண்டிதன் ஆகிற மாதிரி 8ஆம் இடத்துல குரு நல்லா படிப்பை வைப்பார். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர் நல்லா இருப்பாங்க. விருச்சிக ராசியில் +2 வரைக்கும் படிக்கிற மாணவர் நல்லா இருப்பாங்க. இந்த தடவை நல்லா இருக்குங்க. இந்த வருஷம் ஆனுவல் எக்ஸாம் எழுதுகிற விருச்சிக ராசி மாணவர்கள் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிறவர்கள் சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அருமையாக மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க, நல்லா படிங்க. குறிப்பாக +2 படிக்கிற மாணவர்கள் உங்களுக்கு அடுத்து எதிர்காலம் +2ல் தான் இருக்குது. இன்ஜினியரிங்கா, மருத்துவமா, வேறு எதுவும் போகிறதா இருந்தாலுமே நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. கரெக்டாக கோல் அடிக்கலாம். கில்லி மாதிரி இருப்பீங்க. சரியா? சொல்லி அடிக்கிறதால கில்லி மாதிரி இருப்பீங்க. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் சிறப்பாக படிங்க. நல்ல தீர்க்கதரிசியாக இருப்பீங்க. வருவதை முன்னாடி கண்டுபிடிச்சிக்கிருவீங்க. மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. டீச்சர் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக பட்டிமன்ற நடுவர்கள், பேச்சாளர்கள், எங்களை போன்ற ஜோதிடர்கள், 8ஆம் இடத்துல குரு இருந்தாலே ஜோதிடம் வரும். 8ஆம் இடத்துல குரு அல்லது புதன் இருந்தாலே அவங்களுக்கு கண்டிப்பாக ஜோதிடம் வரும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறவங்க 2ஆம் இடத்தை பார்க்கும். 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். ஒரு ஜோதிடருக்கு என்ன தொழில்? பேசுகிறது தானே. வர்றவங்ககிட்ட நல்ல வார்த்தை, 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பணும். சரியா? சாதக பாதங்களை சரி விதமாக சொல்லணும். அப்படி பார்க்கும்போது ஜோதிட தொழில் இருக்கிறவங்க, பின்னணி பாடர்கள், டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, பேசி பிழைக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். டீச்சர் வேலையும் பேசி பிழைக்கிறதா. ஸ்கூலில் பிள்ளைகிட்ட போய் மல்லு கட்டணும்ல, பேசிக்கிட்டே இருக்கணும். சரியா? பாடத்தை எடுத்துக்கணும், படித்ததே திருப்பி ஒப்பிக்கணும். அதுதான் டீச்சர் வேலை. உபதேசமும் நல்லா தான் இருக்கும். சரியா? குரு உபதேசம் இருந்தாலும் சரி, மற்ற உபதேசம் இருந்தாலும் சரி, நீங்களும் உபதேசம் பண்ணுவீங்க. உபதேசம் வாங்குறதுக்கு நல்லா இருக்குது. அதுபோக உயில் குடும்பத்தில் யாராச்சும் உங்களுக்கு உயிர் எழுதி வைப்பாங்க. உயில் அல்லது சொத்து பத்திரத்தை உங்களுக்கு மாற்றுவாங்க. அதனால சரி நல்லா வரும். குறிப்பாக மனைவி வழியில் உயில் கிடைக்கும். இப்போ விருச்சிக ராசி ஆண்களுக்கு மனைவி வழியில் எதனாச்சும் ஒரு அசட்டு கிடைக்கும். உங்கள் மாமனாரோ மாமியாரோ ஏதோ உங்களுக்கு ஒரு இதை கொடுப்பாங்க, ஒரு அசட்டை கொடுப்பாங்க. அது பணமாவோ வீடாவோ மனையாவோ ஏதோ ஒன்று, வாட் எவர் மேபி உங்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஈகை இறக்கமாக இருக்கும். தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ வைப்பீங்க இந்த காலகட்டம். சரியா? நிறைய நல்லா இருக்கும். பிறரோட பணம் கொடுப்பாரு குரு. 8ஆம் இடத்துல இருக்கிறதே பிறரோட இடம் தான், மறைமுகம். அதனால மற்றவங்க பணம் உங்களுக்கு வரும். சரியா? சில பேர் சொல்லுவாங்க, சில பேருக்குலாம் கிடைக்கும். அந்த அனாமத்து பணம்லாம் கிடைக்கும். வாரிசு இல்லாத பணம்லாம் வந்துடும். வாரிசு இல்லாத பணம்லாம் சில பேர் கைக்கு வரும். அது மாதிரி காரியங்கள் சில பேருக்கு நடக்கும். இதில் இருக்கிறவங்க, அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க நல்லா இருக்குங்க இந்த காலகட்டத்தில். அரசியல்வாதிகள், அரசாங்க அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு வரும். ஒரு லீடிங் கொடுப்பீங்க. தலைமை கழகத்தோடு இணைஞ்சு இருப்பீங்க. ஒரு தலைமை ஸ்தானத்து கிடைக்கும்.
நீடித்த வருவாய் இருக்கும், நிறைந்த வருவாய் இருக்கும், நிறைவாக கொடுப்பார் குரு. 2ஆம் இடத்தை பார்க்குறாருல, தனசனத்தை பார்க்கறதுனால பொருளாதார நிலையில் நல்ல நிலைமையில் இருப்பீங்க. சரியா? பொருளாதார நிலையில் நல்ல நிலைமையில் இருப்பீங்க. இருந்த போதிலும் வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், பித்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். அதனால் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்க, பித்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்க நல்ல உடல்நிலையை பார்த்துக்கோங்க. சரியா? உங்களுக்கு வந்து மே மாதத்துலேருந்து அடுத்த ஜூன் வரைக்கும் 2026 ஜூன் வரைக்கும் எதனாச்சும் காம்ப்ளிகேஷன் கொடுப்பாரு. அதுவும் குரு புத்தி நடக்கிறவங்களுக்கு அந்த இது வரும். ஏதோ தசையில் குரு புத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். கவனமாக பார்த்துக்கணும். பித்த சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பு நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அதுபோக வந்து சில பேர் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த நான்வெஜ் சாப்பிட்றது, ஆல்கஹால் சாப்பிட்றது, பெண்கள் சகவாசமெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதில் நாட்டம் நிறையா இருக்கும். அதை அளவோடு வச்சுக்கோங்க. சரியா? அளவுக்கு மீறினாலும் அமிர்தம் நஞ்சு. அதனால் அதோடு வச்சுக்கோங்க. சில பேருக்கு வந்து இருதர வாய்ப்பு வரும். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சில பிரச்சனை வந்துட்டு இன்னொரு மனைவி கிட்ட போய் உட்காந்துக்கிறது, அவள் வீட்டிலே கடையாக கிடக்கிறது, இது மாதிரி வாய்ப்பெல்லாம் சில பேருக்கு வரும். இருதர வாய்ப்பெல்லாம் குரு கொடுப்பாரு. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடங்கிறது கலஸ்திரம். கலஸ்திரத்துக்கு 2ஆம் இடம்னா இன்னொரு குடும்பம். அந்த குடும்பத்திலேருந்து தான் குடும்பத்தையே பார்ப்பாரு. எப்படின்னா கான்வெர்சேஷன் எப்போதானா தான் குடும்பத்திலேருந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இன்னொரு குடும்பத்துக்கு போகிறது. அது 1ல் 2 அடிக்கிறது, ஒரு கல்லில் 2 மங்க அடிக்கிறது, இது மாதிரி வாய்ப்புகளாக இருக்கும். கவனம், அதில் பார்த்துக்கணும். இருக்கிற தப்பு இல்லை, பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும். சரியா? அதெல்லாம் இருக்கணும். அது போக உங்களால் மற்றவங்க பலன் பெறுவாங்க. அது பெரிய விஷயம். உங்கள் பேரை வச்சு மற்றவங்க மஞ்சள் குடிப்பாங்க. கவனமாக பார்த்துக்கோங்க. அது நல்ல விஷயமா இருந்தால் பரவாயில்ல, உங்கள் பேரை கெடுத்துடக்கூடாது. அதனால் தொழில் பண்ணுறவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடையில் யாராச்சும் நம்பி விட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணிடுவான்னா, உங்கள் கடையில் உள்ள பொருள்களை எடுத்துகிட்டு இல்லைன்னா பணத்தை எடுத்துகிட்டு அவன் ஒரு கடை ஆரம்பிச்சிருவான். உங்கள் பேரை சொல்லி அவன் கடை வாங்கிடுவான். யாருக்கும் ஜாமீன் கெடுத்து போடாதீங்க. மற்றபடி இது எடுக்கிறது, முன்ஜாமீன் போடுறது, மற்றவங்களுக்கு எதனாச்சும் கடன் வாங்கி கொடுக்கறது, இது மாதிரி வேலையெல்லாம் பார்க்காதீங்க. அது சிக்கலை கொண்டு போய் விடும். வெகுஜன தொடர்பு இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். மக்கள் நல பணியில் இருக்கிறவங்க, வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, பொதுநலத்தில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். சில நேரங்களில் ஆத்திரப்படுவீங்க, அவசரப்படுவீங்க, கோவப்படுவீங்க. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா 8ஆம் இடத்துல குரு வந்து அருமையான பலன்கள் கொடுப்பாரு. 8ஆம் இட குரு வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சுபவரியம் இருக்கும். எதனாச்சும் வந்து ஒரு சுபவரியம் செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. ஏதோ ஒரு செலவு போயிட்டு தான் இருக்கும். செலவு பண்ணுறீங்கன்னு என்ன அர்த்தம்? பணம் வருதுன்னு அர்த்தம். அவர் 8ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தையும் பார்ப்பாரு, 2ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. ஒரு பக்கம் வரும், ஒரு பக்கம் போகும். முன்வாசல் வழி வந்தால் பின்வாசல் வழி போயிடும். பேலன்ஸாக இருக்கும். நீங்கள் தான் கவனமாக வச்சுக்கணும். சிக்கனம் இக்கணம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களுக்கு சிக்கனமாக இருக்கணும். தேவையறிஞ்சு செலவு பண்ணணும். ஓட்டக்கையாக இருந்தோம்னா ஓட்டையாண்டி ஆயிடுவீங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடத்தை பார்க்குறது நல்லதான். குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பம் நல்லபடியாக அமையும். தனி கொடுத்தனும் சிறப்பை தரும். ஆள் நல்லா இருப்பீங்க. முகம் பொலிவாக இருக்கும். பேச்சு நல்லா இருக்கும். சரியா? பேச்சுவார்த்தை நல்லா இருக்கும். குடும்பத்தில் பணப்பழக்கம் நல்லா இருக்கும். ஆள் பன்னெண்டு ஜாலியாக கேள்வி கிண்டலாம் நல்லபடியாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து 4ஆம் இடத்தை பார்ப்பார். இதுதான் ரொம்ப முக்கியம். 2ஆம் இடம் 4ஆம் இடம் நல்லா இருக்காலே குடும்பம் நல்லா இருக்குன்னு அர்த்தங்க. ஏன்னா சுகப்படுறது வந்து ஒரு மனிதன் வந்து குடும்பத்தில் சுகப்படுவான். 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடம் கும்பத்தில் பார்க்குறாரு. ராகு 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாக வந்தாலுமே அந்த அளவுக்கு வந்து பெருசாக கெடுபலன் கொடுக்க மாட்டார். குரு பார்வை இருக்கிறனால ராகு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருப்பார். அதனால் சுகஸ்தானம் வழிபடுது நல்லா இருக்கும். தாயாரோட அன்பு கிடைக்கும். தாய்வழி உறவுகள் நல்லா இருக்கும். தாய்வழி உறவுகள் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க. அதுபோக வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விவசாயம், தோட்டக்கலை, பயிர்களை வச்சுட்டு நல்லாயிருக்கும். குடும்பத்தில் சுகமாக இருப்பீங்க. சரி, எல்லோரும் வந்து டீமாக இருப்பீங்க. வீட்டில் வந்து ஒரு நல்லபடியாக இருக்கும். அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக் வச்சுருக்கவங்களும் மிக சிறப்பாக இருக்கும். கால்நடை வளர்க்குறவங்களும் மிக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. போர்டிங் அண்ட் லாட்சிங் வச்சுக்கிறவங்க, பில்டிங் ப்ரமோட்டர், வீடு கட்டி வைக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கட்டிட புரோக்கர், கட்டிட சம்மந்தப்பட்ட பணியில் இருக்கிறவங்களுக்குலாம் மிக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குடும்பம் அடுத்து உயர்கல்வி படிக்கிறவங்க நல்லாயிருக்கும். இந்த குரு பயிற்சி வந்து மாணவர்களுக்கு நல்லா இருக்குங்க. ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி, உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, படிப்பு சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். காலேஜில் டீச்சராக இருக்கிறவங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஓராசிரியர் பள்ளியிலிருந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டி வரைக்கும் வேலை பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும். சரியா? அதனால் ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்களும் மிகச்சிறந்த காலமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா 2ஆம் இடமும் ஆரம்ப கல்வி, 4ஆம் இடம் வந்து உயர்கல்வி. ஸோ இது சம்மந்தப்பட்ட பணியில் இருக்கிறவங்க, படிக்கிற மாணவர்கள் எல்லாத்துக்குமே இந்த 8ஆம் இடத்துக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. பிரச்சனை இல்லாமல் வேலை போகும். சரியா? வேலைக்கு போனோமா, வீட்டுக்கு வந்தோம்னா, வருமானத்தை வாங்கினோமா, சந்தோஷமாக இருந்தோமா, அப்படி தான். வேலைக்கு போகிறது, வீட்டுக்கு வருது 2ஆம் இடம். வருமானங்கிறது 2ஆம் இடம். சந்தோஷமாக இருக்கிறது 4ஆம் இடம். கரெக்டாக கோயின்சைஸ் ஆகுதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒரு பெரிய பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ராசி 8ஆம் இடத்துல இருக்கிறனால அலைச்சல் இருக்கும். சரியா? ராசி 8ஆம் இடத்துல இருக்கிறனால அலைச்சல் இருக்கும். 2ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து ஒரு இணக்கம் இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி எல்லாரும் நல்லபடியாக இருப்பீங்க. 3ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இளைய சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும், கான்ட்ரவர்ஷன் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில நேரத்தில் ஆள் சோர்ந்து போயிடுவீங்க. சரியா? சோர்ந்து போயிடுவீங்க, டைனஸ் ஆயிடுவீங்க. அந்த டைனஸ் எல்லாம் நீக்கிக்கோங்க. 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறனால மிகச்சிறப்பு. தாய் வழி சிறப்பு நல்லா இருக்கும். தாயாருடைய ஹெல்த் நல்லா இருக்கும். உங்கள் ராசியின்படி உங்கள் தாய்க்கு நல்லபடியாக இருக்கும்.
வீடு நல்லபடியாக அமையும். சில பேருக்கு வீடு கட்டுறதுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல யோகமாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து 5ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல குரு இருந்தால் பிள்ளைகளுக்கு ஆகாதும்பாங்க. இருந்தாலும் தான் வீட்டுக்கு அவர் மறையாமல் இருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. உங்கள் பிள்ளைகள் உயர்கல்வி படிக்கிறதா இருந்தால் நல்லபடியாக படிப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பிள்ளைகளோட படிப்பு நல்ல விதமாக தான் இருக்கும். பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு தேவையான வண்டி வாகனம்லாம் வாங்கி கொடுப்பீங்க இந்த காலகட்டத்தில். அதெல்லாம் சிறப்பாக தான் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்லா இருக்கும். என்ன, பிள்ளைகள் கொஞ்சம் தூரமாக இருப்பாங்க உங்களை விட்டு. படிக்கிற பிள்ளைகள்னா ஹாஸ்டலுக்கு போவாங்க, இல்லைன்னா வேலை விஷயமா வெளியூர் போவாங்க, இல்லைன்னா பிள்ளைகள் கட்டி கொடுத்துருவீங்க, அவங்க வந்து புருஷன் வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்படி சில மாறுதல் தான் நடக்கும். அதுபோக வந்து 7ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கனால கணவன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சரியா, கணவன், கூட்டுத்தொழில், பங்குச்சந்தை, நண்பர்கள், சொந்த பத்து விஷயத்தில் சில முரண்பாடுகள் வரும். அப்பப்போ அதை சரி பண்ணிக்கோங்க. அது ரொம்ப இருக்காது, அரசல் புரசலாக தான் இருக்கும், வழியாக பெருசாக பாதிக்காது. அப்படி பார்த்தோம்னா 8ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவங்க நல்ல வருமானம் இருக்கும். சரியா, நல்ல விதமாக இருப்பீங்க. குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியே போய் பணத்தை சம்பாதிச்சு குடும்பத்துக்கே கொடுப்பீங்க. தாப்பன் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். சரியா, தாப்பன் விஷயத்தில் தாப்பனை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும். தாப்பனுக்கு முடியாமல் போகலாம். சரியா, அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா தாப்பன் விஷயத்தில் தான் குரு சில பிரச்சனைகள்லாம் கொடுப்பாரு. அதுபோல் 9 கூட சந்திரனும், வளர்பிற சந்திரனும், தேய்பிற சந்திரனும் வருவார். 9ஆம் இடத்துக்கு வர செவ்வாய் வராது. அதனால் அப்பாவுடைய ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. விருச்சிக ராசி நேயர்கள் வந்து அப்பாவுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும். அப்பாவுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சரியா, அப்பாவுடைய உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. தொழில் பண்ணுறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். குறிப்பாக அரசு சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிறவங்க, அரசு கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க, அரசாங்க சப்சிடி பெறுறவங்களும் நல்லாயிருக்கும். அதுபோக வந்து ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும். இந்த சப்பாத்தி ஹோட்டல், புரோட்டா கடை, இந்த நைட்டில் வச்சுருக்காங்களா சப்பாத்தி கார்னர், புரோட்டா கடைலாம் நிறையா சொல்கிறாங்களே, இவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். உர சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா நேரில் இவங்களுக்குலாம் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். தொழில் வந்து கொடி கட்டி பறக்கும். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அது வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். அதுபோக வந்து மூத்த சகோதரர்களில் நல்ல ஏற்றம் இருக்கும். மூத்த சகோதரன் வந்து நல்ல காரியங்கள் பண்ணுவாங்க. உங்களுக்கு அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா, அக்கா அண்ணன் இருந்தாங்கன்னா, அவங்களால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அவங்க செய்கிற வேலைகள் நல்லா இருக்கும். அவங்க தொழில் ரீதியாக நல்ல ஒரு லாபத்தை அனுபவிப்பாங்க. அதனால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க. குடும்பத்தில் மூத்தவர்களால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்குவீங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே நல்லபடியாக இருக்கும். அதுபோக வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசிக்கு அடுத்த வரையில் ஒரு வருடம் இந்த குரு 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு அனுப்புவார். உத்தியோக ரீதியாக கூட அனுப்புவார். குறிப்பாக கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலைக்கு போகலாம். சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு போகலாம். சரியா, வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் மேற்கத்திய நாட்டுக்கு போகிறவங்க பேர் ரெடி ஆயிருங்க. நான் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கேன் சார், ஐடி முடிச்சிருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு மேற்கத்திய நாடுகளில் வேலை கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. இப்படி நல்ல பலன்களை தான் கொடுக்குறாரு. சரியா நேரில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நட்சத்திர சாரத்தை நான் சொன்னேன், மிருகசரிசி நட்சத்திரம் சொன்னேன். அதுக்கடுத்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வருவார். திருவாதிரை ராகுவின் நட்சத்திரம் தான், கவலைப்பட வேண்டாம். ராகு வந்து மிதுன ராசியில் இருந்தாலுமே குரு கிட்ட போகும்போது ஒரு கண்ட்ரோலாக இருப்பார். அதுபோக குரு பார்வைக்கு வருவார் அவர். அதனால ராகு திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு போகும்போது ரொம்ப பிரச்சனை இல்லை. இருந்த போதிலும் வந்து 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்குன்னு நாள் இருக்குது. நான் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுவேன். போதி ஜோதிடத்தில் நான் எப்படியும் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை வீடியோ போடுறேன்னா அப்பப்போ இருக்கிற கிரக நிலைகள், அந்த கிரகத்துடைய அமைப்புகள் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுவேன். குரு பயிற்சிக்குன்னு வந்து நான் இவ்வளோ தூரம் பலன்கள் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் அப்படியே நீடித்து இருக்குமா சார்னா நீடித்து இருக்கும். ஆனால் சில இதில் மாறுதல்கள் இருக்கும். இப்படி மாறுதல் இருக்குன்னா அந்த புதன் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இதில் கூட குறைய இருக்கும். பட் இப்படி தான் இருக்கும். இன்னாரோட மகன் நான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் இப்படி இருக்கேங்கிறது வந்து என்னுடைய நிலைப்பாடை பொறுத்து தான் இருக்குது. சரியா, ஒரு அட்ரஸ் வேணால் கொடுக்கலாம். ஆனால் என்னுடைய நிலைப்பாடுங்கிறது வந்து அன்றாட நான் சந்திக்கிற என்னுடைய இது லைஃப் ஸ்டைலில் இருக்குது. அது மாதிரி தான் கிரகங்களுடைய நிலைப்பாடை மொத்தமாக சொல்லிடலாம். ஆனால் அந்த கிரகங்கள் அன்றாட எப்படி மாறுபட்டு கொண்டு இருக்கின்றங்கிறத அப்பப்போ தான் சொல்ல முடியும். அதனால தான் தினப்பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள்லாம் போடுறாங்க. ஆனால் அதை கரெக்டாக போடணும். அதில் தான் ஜோதிடருடைய திறமை இருக்குது. ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அடுத்து வருகின்ற காலத்தில் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு போகும்போது கண்டிப்பாக வீடியோ போடுவேன். ஏன்னா திருவாதிரை நட்சத்திரம் ஒரு குருஷிலான நட்சத்திரம், ராகுவின் நட்சத்திரம். ராகு வந்து விருச்சிக ராசி நல்லது செய்ய மாட்டார். 100க்கு 100% நல்லது செய்ய மாட்டார். அவர் நட்சத்திரத்தில் குரு போகும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் அடைவார். ஆனால் இந்த ட்ரிப் நான் பரவாயில்ல, அவர் வந்து குரு பார்வைக்கு வரதுனால ஓரளவு நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். திருவாதிரை 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு 2 மாத காலம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, இடையில ஒரு 2 மாதம் வரும். அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நான் ஹைலைட் பண்ணுவேன். அந்நேரம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அந்நேரம் என்ன சார் பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, சகோதர வழியில் பிரச்சனை இருக்கும். இல்லையா, சகோதர வழியில் பிரச்சனை இருக்கும். ஆள் சோர்ந்து போயிருவீங்க, டைனஸாக இருப்பீங்க, காரியம் இருக்காது, தொட்டக்காரியம் தொடங்காது, அக்கம் பக்கத்தில் சண்டை வரும், தெருக்குள்ள சண்டை வரும். சரியா, அதே மாதிரி வந்து கொஞ்சம் வேலை வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க, ஷார்ட் டிஸ்டன்ஸில் போயிட்டு வரவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். தாயார் உடல்நலத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு சில பிரச்சனை இருக்கும். இப்படி சில பிரச்சனைகள் வந்து உங்களை சார்ந்து உங்களை சுற்றி தான் இருக்கும். பெரிய லெவலுக்குலாம் போகாது. உங்களை சுற்றி சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்கும். ராகுனால என்ன பண்ணுவார்னா தடைகளை தான் கொடுப்பாரு.
ராகு வந்து பெருசாலாம் காரியத்தை செய்ய மாட்டார். தடைகளை கொடுத்துருவார். திருமண தடையை கொடுத்துருவார். புத்திர பாய்க்கம்னா புத்திர தடையை கொடுப்பாரு. இப்படி எல்லாத்துக்கும் தடையை கொடுக்கறதுல ராகு கெட்டிக்காரு. அது முக்கியமாக 2 தடையை கொடுப்பாரு. திருமண தடையை கொடுப்பாரு, புத்திர தடையை கொடுப்பாரு. ஒரு 40 வயசுக்கு மேலே ராகு வந்து யாரையும் ஒன்றும் செய்ய மாட்டார். ஏன்னா ஒரு மனிதனுக்கு 40 வயசுக்குள்ளே தான் திருமணம் புத்திர பாய்க்கம் இருக்கும். அதுக்கு மேலே அது செட்டில்மெண்ட் ஆயிரும். கல்யாணத்தை பற்றியோ பிள்ளைகளை பற்றி பேச மாட்டானுங்க. ஏன்னா நமக்கே 40 வயசு ஆகிப்போச்சு, இனிமேல் என்ன அப்படின்னு போயிடுவாங்க. அதனால் ராகுவுடைய ஆதிக்கம் வந்து ஒரு தனி மனிதனுக்கு, நீங்கள் விருச்சிக ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, அவருடைய தாக்கம் வந்து 40 வயசுக்குள்ளே தான் இருக்கும். 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து ராகு பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ராகு வந்து எப்பவுமே இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் பிரச்சனை கொடுப்பாரு. ஒரு மனிதனுக்கு ஸ்டார்டிங் டேபிளில் கொடுக்குறவரே ராகு தான். அது எப்படின்னா, காலையில் எழுந்திப்பாங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, சாமி கும்பிடுவாங்க, வேலைக்கு போகணும், 2 வீலர் எடுப்பான். எத்தனை மணிக்கு எடுப்பாங்கன்னா 8:30 மணிக்கு எடுப்பாங்க. 9 மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும். 8:30 மணிக்கு ஸ்டார்டிங் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், வண்டி ஸ்டார்ட் ஆகாது, டென்ஷன் ஆயிடுவான். 4 தடவை வண்டியை போட்டு மிதிப்பான். அந்த இதை என்னதை கிளச்சாக பிடிக்கிறது, கீழே இருக்குமே அதை போட்டு அடிக்கிறது, அதையும் கீழே போடும்போது வண்டி எடுக்காது. வண்டி கூட மல்லு கட்டுவாங்க, வெறுத்து போயிடும், நசன்னு ஆயிரும். வேலைக்கு போகிற மூடே அப்செட் ஆயிடுவாங்க, வேலைக்கு போகிற மூடே போயிடும். அது மாதிரி காரியத்தை கொடுக்குறவர் தான் ராகு. எங்கே அடித்தா நீங்கள் டென்ஷன் ஆவீங்களோ அங்கே போய் அடிப்பார். அந்த ஸ்டார்டிங் டேபிளில் கொடுக்குறதுல தான் ராகு கெட்டிக்காரு. சரியா? அதனால் ராகு சாரத்தில் அந்த திருவாதிரை 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய விஷயத்தில் ஸ்டார்டிங் டேபிள் இருக்கும், அதுவும் உங்களை சுற்றி நடக்கும். சரியா? அதனால் என்ன, நீங்கள் டென்ஷன் ஆவீங்க, அப்செட் ஆவீங்க, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து புனர்பூச நட்சத்திரத்தில் போவார். நல்ல நட்சத்திரம், உங்கள் ராசிக்கு வேண்டிய நட்சத்திரம், அவருடைய சுய நட்சத்திரம். புனர்பூசத்திர நட்சத்திரம் போகும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, அருமையாக இருப்பீங்க. அது 2ஆம் பாதத்தில் போகும்போது ரொம்ப ஓவியமாக இருப்பீங்க, நல்லா இருக்கும். 2ஆம் பாதத்தில் போகும்போது நல்ல ஒரு அமைப்பெல்லாம் கொடுப்பாரு. நல்ல ஆள், அழகாக இருப்பீங்க. கலை சம்மந்தப்பட்டு நல்லாயிருக்கும். திரைப்படம், திரைத்துறையில் இருக்கிறவங்க, கதை வசனம் எழுதுகிறவங்க, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறவங்க, இப்படி நல்லா சொல்லிட்டே போகலாம். சரியா? நல்லாயிருக்கும். இயலிசை, ஆடல், பாடல், இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. இதுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் நான் பிரேக்கப் கொடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ இந்த குரு பயிற்சிக்காக இப்படி நான் ஒரு தனியாக வீடியோ போட்டுக்கிறேன். இடையில போடுற வீடியோ மற்ற கிரகங்கள்லாம் சேர்த்து அதில் சாதக பாதங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரியா நேர்களே? தொடர்ந்து பாருங்கள், பார்த்தா தான் தெரியும் நம்ம நிலைப்பாடு எப்படி இருக்குது, விருச்சிக ராசி எப்படி போயிட்டு இருக்குதுன்னு அது உங்களுக்கு தெரியும். அதனால் குரு அஷ்டமத்தில் போகிறதுனால பெருசாக கவலைப்பட்டுக்காதீங்க. நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு. அஷ்டம குரு ஆகாத கொடுப்பாரு, துயரத்தை கொடுப்பாரு, துன்பத்தை கொடுப்பாரு, கெடுதலை கொடுப்பாருன்னு ஒரு வரையில் நீங்கள் நினச்சிடாதீங்க. மற்றவங்க அப்படி யாரும் சொன்னாலும் பெருசாக கண்டுக்காதீங்க. சரியா? குரு இதில் பெரிய பியூட்டி என்னென்னா, விருச்சிக ராசிக்கு எந்த வீட்டுக்குமே மறையல. அவர் பொதுவாக அஷ்டம குரு வந்து தான் வீட்டுக்கு மறையாமல் தான் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கு மறையாமல் இருக்கிறதுனால அந்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் வந்து ராசிக்கு நல்ல இடத்துங்களை தான் பார்க்குறாரு. 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம். இதில் சுக்கிர வீட்டை பார்க்குறது ரொம்ப சிறப்பு தான். ஏன்னா சுக்கிரன் வந்து அவர் ஆகாத கிரகம். சுக்கிர வீட்டை பார்க்குறாரு. 12ஆம் இடத்துக்கு வந்தாலுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா 12 கூடியவனு சுக்கிரன் தான். அவர் மாதத்துக்கு ஒரு தடவை மாறுவார், பிரச்சனை இல்லை. 4ஆம் இடம் தான் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். ஏன்னா 4 கூடியவன் சனி பகவான். 5ஆம் இடத்துல 2.5 வருஷம் உட்காந்துருப்பார். ஸோ உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்து ஆதிபதி விசேஷம் லாங்காக கிடைக்கும். அந்த குடும்ப சுக சம்மந்தப்பட்டது 4ஆம் இடம் நல்லா இருக்குங்க உங்களுக்கு. 4ஆம் இடம் வழுக்கும். இந்த குரு பார்வையில் 4ஆம் இடம் வழுக்கும். ஏன்னா 4 கூடியவன் யாருன்னா சனி பகவான். அவர் 5ஆம் இடத்துல, பரவாயில்ல, நல்ல அமைப்பு தான். 4ஆம் இடத்து கூட 5ஆம் இடத்துல இருக்கனால தாய்வழி சிறப்புகள் நல்லா இருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா? சுகப்படுவீர்கள். அதுதான் வேணும், சுகம்தான் வேணும். நம்ம ஒருத்தர் பார்த்து என்ன கேட்கும், ஹவ்வாரியூ அப்படிங்கிறோம். ஹவ்வாரியூன்னா என்ன, நீங்கள் சுகமாக இருக்கிறீங்களா அர்த்தம். எஸ் ஐ ஆம் ஃபைன் அப்படிங்கிறோம். நான் நல்லா இருக்கிறேன். ஸோ அந்த நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வார்த்தை நல்லா இருக்குது. ஸோ 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 4 கூடியவனும் 5ஆம் இடத்துல குரு வீட்டுக்கு போகிறாரு. யார்? சனி பகவானும். பிரச்சனை இல்லை. குருக்கு கேந்திரமாகவும் இருக்கிறாரு. குருக்கு 10ஆம் இடத்துல வருதுனால காரியம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். குறிப்பாக இந்த வீடு கட்டி விற்கிறவங்க, பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க, ட்ராவல்ஸ் பண்ணுறவங்க, வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க, ஆட்டோ டிரைவர், கார் டிரைவர், இப்படி இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 4ஆம் இடத்துல ராகு வருதுனால வேகமாக வச்சுருக்கிறவங்க நல்லாயிருக்கும். அது வேகம்னா என்ன, வண்டி ஓடுறவங்க தான். வண்டி வச்சுருக்கிறவங்க, ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, பஸ் டிரைவராக இருக்கிறவங்க, பஸ் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க, இப்படி சொல்லலாம். கனரக வியாபாரம் வச்சுருக்கிறவங்க, லாஜிஸ்டிக் இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்குங்க, அருமையாக இருக்கும். சரியா நேர்களே? அதனால் பெருசாக நீங்கள் அஷ்டமத்தில் குரு வராருன்னா ரொம்ப அலட்டிக்காதீங்க, இயல்பாக இருங்க, அந்தந்த வேலையை பார்த்துட்டு போங்க, நல்லாயிருக்கும். நான் இந்த வீடியோ இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். ஏன்னா குருக்காக தான் போட்டேன், மற்ற கிரகங்களாம் இழுக்க வேண்டாம். குரு வந்து உங்கள் ராசிக்கு ரொம்ப வேண்டியவர். அதனால் அவருக்கு தனியாக ஒரு வீடியோ போடலான்னு போட்டேன். நல்லா தான் இருக்குது. இருந்த போதிலும் அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால குரு வழிபாடை பண்ணிக்கோங்க. மாதம் ஒரு தடவை தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போங்க, தட்சிணாமூர்த்தி கும்பிடுங்க, இல்லைன்னா குரு பகவானை கும்பிடுங்க. குரு பகவான்கிறது வேறு, தட்சிணாமூர்த்திங்கிறது வேறு. தட்சிணாமூர்த்திங்கிறது சிவன் தெற்கு பக்கம் இருப்பார். குரு பகவான் நவகிரக சன்னிதியில் வடக்கு பக்கம் இருப்பார், அவரை கும்பிடுங்க. வாய்ப்பு இருந்தால் ஆலங்குடிக்கு போயிட்டு வாங்க ஒரு தடவை. இல்லைன்னா வந்து சவுத் சைடில் நிறைய கோயில் இருக்குது. நவ திருப்பதி, நவ கைலாசம் இருக்குது, அங்கேயும் போகலாம். நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த வீடியோலையும் ஒரு அந்த தகவலை சொல்கிறேன். அதை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். பழைய வீடியோவில் சொன்னேன்னு நினைக்கிறேன். விருச்சிக ராசிக்கு நவ திருப்பதி, நவ கைலாசத்தை பற்றி
குருவுக்கு உகந்த இடங்கள் குருக்கு நிறைய இருக்குது. சரியா நேர்களே, குரு பகவானுக்கு வந்து நவ கைலாசம் எடுத்துக்கிட்டோம்னா மொரப்பநாடு எல்லாமே திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இருக்குது. திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த 2 மாவட்டத்தையும் கலந்து இருக்கும். தாமிரபரணி ஆற்றோடு இருக்குது. ஆற்று பக்கத்தில் இருக்கிற இடங்களை தான் நவ கைலாசம், நவ திருப்பதி. நவ கைலாசம் மொரப்பநாடு. மதுரைக்கு தெற்கு பக்கம் இருக்கிறவங்க இங்கிட்டு போங்க, இதான் பக்கம். திருச்சிக்கு அங்கிட்டு இருக்கிறவங்க ஆலங்குடி போங்க. அடுத்து வந்து நவ திருப்பதியில் ஆழ்வார் திருநறி, அருமையான இடங்க. ஆழ்வார் திருநறி ஆதிநாத பெருமாள் இருக்கிறாரு. அங்கே நம்மாழ்வாரே வந்து குருவாக உட்காந்துருக்கிறாரு. நம்மாழ்வாருக்கு தனி சன்னிதி இருக்குது. புத்திர பாக்கியம் வேண்டவங்க இங்கே போகலாம். பிள்ளை இல்லாமல் இருக்கிறவங்க, இல்லைன்னா பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஆழ்வார் திருநெறியில் இருக்கிற நம்மாழ்வாரை போய் சேவிக்கலாம். நல்ல அருமையான இடம். அங்கே வந்து 2 கோயில் இருக்குது. ஆழ்வார் திருநெறி போனாலே அங்கே பக்கத்தில் 2 கோயில் இருக்குது. ஆதிநாத பெருமாள் நம்மாழ்வார் சன்னதி வந்து ஆழ்வார் திருநெறி டவுன்லேயே இருக்குது. கொஞ்சம் அவுட்டரில் போய் லெஃப்டில் திரும்பினீங்கன்னா திருக்கூளூர் வரும். சரியா, ஆற்றை கடந்து போகணும். தாமிரபரணி ஆற்றை கடந்து போனீங்கன்னா திருக்கூளூர் வரும். பால்நத்தம் என்ற ஊரை தாண்டி வரும். அங்கே வந்து வைத்தமாநிதி பெருமாள் இருக்கிறாரு. உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணன் சைன குலத்தில் இருப்பார். ஸ்ரீரங்கத்தில் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி இருப்பார். அருமையான இடம். அது வந்து செவ்வாய்க்கு உகந்த இடம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கு உகந்த இடம். அதனால் விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த வீடியோவால் என்ன கேட்குறேன்னா, இந்த 2 கோயிலுக்கும் போங்க. இப்போதைக்கு ஆழ்வார் திருநெறிக்கும் திருக்கோளூருக்கும் போங்க. 2 ஸ்தலமும் ஒரே இடத்துல தான் இருக்குது, நவ திருப்பதியில். சரியா நேர்களே, பக்கத்தில் தான் இருக்குது. அருமையாக போயிட்டு வந்துடலாம். ஒரு 1 ஹவருக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். ஆட்டோலாம் இருக்குது. 100 ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த கோயிலேருந்து அந்த கோயிலுக்கு இறக்கி விட்டுருவாங்க. 2 கோயிலுக்கு போயிட்டு வரது மிகச்சிறப்பு. ஏன்னா செவ்வாயோட அனுக்கிரகம் கிடைக்கும், குரு பகவானோட அனுக்கிரகம் நடக்கும், உங்கள் ராசிநாதோட அனுக்கிரகம் நடக்கும், ராசிக்கு ராஜயோகாதிபதியோட அனுக்கிரகம் நடக்கும், அனுக்கிரகம் கிடைக்கும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட கோயிலுக்கு தான் போகணும். கோயிலுக்கு போகிறதா இருந்தாலுமே சூட்சமாக அறிஞ்சு போகணும். நம்ம ராசிக்கு வேண்டிய கிரகங்கள், அது சம்மந்தப்பட்ட திருத்தலங்கள் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு வரணும். சரியா, வாழ்க்கையில் ஒரு தடவை போயிட்டு வாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அடிக்க தூரம் போங்க. இப்போ வந்து அந்த உள்ளூரில் இருக்கிறவங்க எப்போ வேணாலும் போகலாம். இப்போ நான் வந்து திருநெல்வேலியில் தான் இருக்கேன்னா எப்போ வேணாலும் போகலாம். வாரம் கூட போயிட்டு வரலாம். திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து திருச்செந்தூர் போகிற பஸ்ஸை பிடிச்சோம்னா அங்கேயே இறக்கி விட்ருவாங்க. ஆழ்வார் திருநெறி கோயிலுக்கு முன்னாடியே இறக்கி விட்ருவாங்க. அங்கே போயிட்டு அப்படியே திருக்கோளூருக்கும் போயிட்டு வரலாம். ஸோ இந்த ஸ்தலங்கள்லாம் முக்கியமான ஸ்தலங்கள். நம்மாழ்வார் வந்து பிறந்த இடம் ஆழ்வார் திருநெறி. ஸோ அதனால் அங்கே வந்து அவருக்கு ஒரு சன்னதி. அதுக்கடுத்து வந்து மதுரகவி ஆழ்வார் வந்து பிறந்த இடம் திருக்கோளூர். அவருக்கு அங்கே ஒரு சன்னதி இருக்குது. ஸோ 2 ஆழ்வாருக்குமே சன்னதி இருக்குது. ரொம்ப ஒரு பிரதான கோயில். போய் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவானுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். அங்கார பகவான் செவ்வாயோட அருளும் கிடைக்கும். ஏன்னா திருக்கோளூர் வந்து அங்கார ஸ்தலம், ஆழ்வார் திருநெறி வந்து குருஸ்தலம். வாழ்த்துக்கள் நேயர்களே.